நம்ம கூகுள் மை பிஸ்னஸ் ரிவ்யூஸை வச்சு அதிகமான கால்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜிஎம்பியோட பர்ஃபார்மன்ஸ் செக்ஷன்ஸ் போயிட்டு என்னென்ன கீவேர்ட்ஸ்க்குலாம் உங்களுக்கு வந்து கால்ஸ் ஆர் இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அந்த கீவேர்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ விற்கிறீங்க. விற்று முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த அந்த கஸ்டமர்கிட்ட உங்கள் ஒரு லைக் அந்த ஆஸ்க் ஃபார் ரிவ்யூன்னு ஒரு ரிவ்யூ செக்ஷன் இருக்குல்ல, அந்த லிங்க்கை ஷேர் பண்ணி இந்தந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்டலாக நீங்கள் கேளுங்க. அந்தமாரி அவங்க கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம போட்டாங்க அப்படின்னா வந்து நிறைய கால்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. செகண்ட் திங் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிவ்யூ போடும்போது அதில் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி போட்டாங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு கால்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நெகட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு, அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். அதேமாரி நெகட்டிவ் ரிவ்யூ ஆர் பாசிட்டிவ் ரிவ்யூ எந்த ரிவ்யூ வந்தாலும் வித்தின் 48 ஹவர்ஸில் வந்து நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னா, அது கூகுள் நல்ல ஒரு சிக்னலாக கன்சிடர் பண்ணிவிட்டு இன்னும் நிறையா கால்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்தமாரி உங்களுக்கும் கூகுள் மை பிஸ்னஸில் நிறைய கால்ஸ் வர வைக்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து ஒரு கேப் சர்வீஸ் கம்பெனிக்கு வந்து நாங்கள் எஸ்இஓ பண்ணி கொடுத்தோம். லோக்கல் எஸ்இஓ ஜிஎம்பி ஆப்டிமைசேஷன். அதன் மூலமாக வந்து மந்த்லி வந்து ஒரு 50 கால்ஸ் வந்திருக்கு. இன்னமும் அந்த கிளையண்ட் வந்து என் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கும் ஜிஎம்பிலேருந்து அதிகமான கால்ஸ் வேணும் அப்படின்னா வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.